மாப்பிள்ளை சம்பா அரிசியும் புழுங்கல் அரிசியும் வச்சு ஒரு உப்புருண்டை செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அரை முடி தேங்காவும் காஞ்ச மிளகாய் பூண்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், ஊற வச்ச அரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டோன்னிட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. கரகரப்பாக ரொம்ப நைஸாக ஆட்டாதீங்க. அது கூட இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க, ஒரு 3-4 கரண்டி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அது கூட இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும். உங்களுக்கு நிறைய கடிப்படம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கம்மி பண்ணுறதுனால கம்மி பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக. இங்கே பாருங்கள், கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரியட்டோன்னு நம்ம இந்த பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக தான் இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை ஒரு 5-6 கிள்ளி போட்டு, கருவேப்பிலை போட்டு, அந்த அரைச்சி வச்சதை ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா கூட மூசாது, தாளித்து கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பாதி கொழுக்கட்டை செஞ்சுட்டு கூட அப்புறமா பாதி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து கொஞ்சம் ஆறட்டோன்னிட்டு இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே தட்டு வச்சு துணியை போட்டுக்கோங்க. துணி போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் துணி இல்லாமல் சுடுறதுனாலும் சுடலாம், ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஆறுனா சுட சாப்பிட்டா சாப்பிட்றலாம். இந்த மாதிரி நம்ம தேவை மாதிரி கொழுக்கட்டையை இந்த மாதிரி உருண்டையாகவும் உப்புருண்டை அந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி மாடல்லையும் செஞ்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லா உடம்ப ஸ்ட்ராங்காகும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கூட கார சட்னி, அப்புறமா மோமோஸ் சட்னி, அப்படி ரொம்ப காரம் வேணான்னு நினைக்கிறவங்க சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டோன்னிட்டு மறுபடியும் மேலே வச்சுக்கலாம். ஒரே டைமில் மொத்தமாக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். எப்போவுமே அதே மாதிரி தான் பண்ணணும். உப்புருண்டை, கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். இது பாருங்கள், குத்தி பாருங்கள், வெந்ததும் அப்படியே ஒட்டாமல் வரும். நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வேகணும். எப்போவுமே இந்த மாதிரி வெந்த பிறகு சாப்பிட்டு பாருங்கள்.